பிறகு வேறொரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதைக் கண்டேன். அவனுக்கு மிகுதியான அதிகாரம் இருந்தது. அவனுடைய மகிமையால் பூமி ஒளி பெற்றது. அத்தூதன் உரத்த குரலில் கூவினான், அவள் அழிக்கப்பட்டாள், மாநகரமான பாபிலோன் அழிக்கப்பட்டது. அவள் பிசாசுகளின் குடியிருப்பானாள். அந்நகரம் ஒவ்வொரு அசுத்தமான ஆவியும் வசிக்கிற இடமாயிற்று. எல்லா விதமான அசுத்தமான பறவைகளுக்கும் அது ஒரு கூடானது. அசுத்தமானதும் வெறுக்கத்தக்கதுமான ஒவ்வொரு மிருகத்திற்கும் அது ஒரு நகரமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தினுடையதும் தேவனுடைய கோபமானதுமான மதுவை எல்லா தேசங்களுக்கும் குடித்தன. உலகிலுள்ள ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் செய்தார்கள். உலகிலுள்ள வியாபாரிகள் அவளது மாபெரும் செல்வ செழிப்பில் இருந்து செல்வர்கள் ஆனார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து இன்னொரு குரலை கேட்டேன். ஓ என் மக்களே, அவருடைய பாவத்தில் உங்களுக்கு பங்கில்லாதபடிக்கு வெளியே வாருங்கள். பிறகு அவளுக்கு இருக்கும் வாதைகள் எதுவும் உங்களுக்கு இருக்காது. அந்நகரத்தின் பாவங்கள் பரலோகம் வரை எட்டிவிட்டன. தேவன் அவளது குற்றங்களை மறக்கவில்லை. அவள் கொடுத்ததைப் போலவே நீங்களும் அந்நகருக்கு கொடுங்கள். அவள் கொடுத்தது போல 2 மடங்கு திருப்பி செலுத்துங்கள். மற்றவர்களுக்கு அவள் தயாரித்த அடர்த்தியான மதுவைப் போல 2 மடங்கு அடர்த்தியான மதுவை அவளுக்காக தயார் செய்யுங்கள். அவள் தனக்கு செல்வ வாழ்வையும் அதிக மகிழ்வையும் அளித்து கொண்டாள். அதே அளவு துன்பத்தையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். அவள் தனக்குத்தானே என் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான் ஒரு ராணி. நான் விதவை அல்ல, நான் எக்காலத்திலும் துக்கப்பட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எனவே ஒரு நாளில் இக்கேடுகள் அவளுக்கு வரும். அவை மரணம், அழுகை, பெரும் பசியாயிருக்கும். அவள் நெருப்பால் அழிக்கப்படுவாள். ஏனென்றால் அவளை நியாயம் தீர்க்க தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவளோடு வேசித்தனம் புரிந்து அவளுடைய செல்வத்தை பகிர்ந்து கொண்ட பூமியின் எல்லா ராஜாக்களும் அவள் எரியும் போது வரும் புகையை காண்பார்கள். அவளது மரணத்துக்காக அவர்கள் அழுது துக்கப்படுவார்கள். அவளது துன்பத்தைக் கண்டு ராஜாக்கள் அஞ்சி விலகி நிற்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், பயங்கரம், எவ்வளவு பயங்கரம்! மாநகரமே, சக்திமிக்க பாபிலோன் நகரமே, உனது தண்டனை 1 மணி நேரத்தில் வந்துவிட்டது. அவளுக்காக உலகிலுள்ள வியாபாரிகள் அழுது துக்கப்படுவார்கள். இப்பொழுது அவர்களின் பொருட்களை வாங்குவதற்கு யாரும் இல்லை என்பது தான் அவர்களின் துக்கத்திற்கு காரணம். அவர்கள் தங்கம், வெள்ளி, நகைகள், முத்துகள், மெல்லிய ஆடை, இரதாம்பர ஆடை, பட்டு ஆடை, சிவப்பு ஆடை, எல்லா விதமான வாசனை கட்டைகள், தங்கத்தால் செய்யப்பட்ட அனைத்து விதமான பொருட்கள், விலை உயர்ந்த மரப்பொருட்கள், வெண்கல பொருட்கள், இரும்பு பொருட்கள், வெள்ளைக்கல் பொருட்கள் ஆகியவற்றை விற்கின்றனர். இலவங்கப்பட்டை, தூப வர்க்கம், தைலங்கள், சாம்பிராணி, திராட்சரசம், ஒலிவ எண்ணெய், மெல்லிய மாவு, கோதுமை, மாடு, ஆடு, குதிரைகள், ரதங்கள், மனிதர்களின் சரீரங்கள் மற்றும் ஆன்மாக்கள் போன்றவற்றையும் அவர்கள் விற்கின்றனர். ஓ பாபிலோனே, நீ விரும்பிய பொருட்கள் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டன. உன் செல்வமும் நாகரிகமும் மறைந்து விட்டன. உன்னால் அவற்றை மீண்டும் பெற இயலாது. உலகிலுள்ள வியாபாரிகள் அவளது துயரத்திற்கு அஞ்சி அவளை விட்டு விலகுவார்கள். இவர்களே பலவற்றை அவளிடம் விற்று செல்வம் குவித்தவர்கள். அவர்கள் அழுது துக்கப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், பயங்கரம், எப்படிப்பட்ட பயங்கரம் அந்த மாநகரத்துக்கு ஏற்பட்டுள்ளது. அவள் மெல்லிய துணி, பீதாம்பரம், சிவப்பாடைகளை அணிந்திருந்தால், அவள் தங்கம், நகை, முத்துக்கள் ஆகியவற்றால் சிங்காரிக்கப்பட்டாள். அத்தனை செல்வமும் 1 மணி நேரத்திற்குள் அழிக்கப்பட்டது. எல்லா கடல் தலைவர்களும், மாலுமிகளும், கப்பற் பயணிகளும், கடலில் சம்பாதித்தவர்களும் பாபிலோனை விட்டு விலகி நின்றனர். அவள் எரியும் புகையை கண்டனர். அவர்கள் உரத்த குரலில், இது போன்ற ஒரு மாநகரம் எங்கேனும் உண்டா
என்று கேட்டனர். தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டனர். அவர்கள் அழுது துக்கப்பட்டார்கள். அவர்கள் சத்தமாய் கூறினார்கள், பயங்கரம், பயங்கரம்! எப்படிப்பட்ட பயங்கரம் அந்த மாநகரத்துக்கு ஏற்பட்டுள்ளது! கடலில் சொந்த கப்பல்களுள் அனைவரும் அவளது செல்வத்தால் பணக்காரர்கள் ஆனார்கள். ஆனால் அவளோ ஒரு மணி நேரத்தில் அழிந்து போனாள். பரலோகமே, இதற்காக மகிழ்ச்சியோடு இரு. தேவனுடைய பரிசுத்தமான மக்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகளே, மகிழ்ச்சி அடையுங்கள். அவள் உங்களுக்கு செய்த கேடுகளுக்காக தேவன் அவளை தண்டித்து விட்டார். அப்போது சக்திமிக்க தூதன் ஒருவன் ஒரு பெரும் பாறையை தூக்கி வந்தான். அது ஒரு பெரிய எந்திர கல்லை போல இருந்தது. கடலில் அப்பாறையை போட்டுவிட்டு தூதன் சொன்னான், இவ்வாறு தான் பாபிலோன் நகரமும் தூக்கி எறியப்படும். அந்நகரம் மீண்டும் ஒரு காலம் காணப்படாமல் போகும். சுரமண்டலங்களையும் மற்ற இசைக்கருவிகளையும் நாதசுரங்களையும் எக்காலங்களையும் மக்கள் வாசித்து எழுப்பும் இசை ஒருபோதும் இனி உன்னிடத்தில் கேட்காது. எந்த துறையின் தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்பட மாட்டான். எந்திரங்களின் ஓசை இனி உன்னிடம் கேட்கப்படுவதில்லை. இனி விளக்குகளின் ஒளி உன்னிடம் பிரகாசிக்காது. மணமகன், மணமகள் ஆகியோரின் சத்தங்கள் இனி உன்னிடம் கேட்காது. உன் வியாபாரிகள் உலகில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். உலக நாடுகள் எல்லாம் உன்னை மாயத்தால் மோசம் செய்யப்பட்டன. தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பரிசுத்த மக்கள் மற்றும் பூமியின் மேல் கொல்லப்பட்டு இருக்கிற மக்கள் அனைவருடையதுமான இரத்தத்தால் அவள் குற்ற உணர்வோடு இருக்கிறாள்.